மத்தியில ஆட்சி செஞ்சுட்டு வர பாஜகவோட தேர்தல் அறிக்கை இன்னைக்கு காலையில டெல்லியில இருக்கிற பாஜக தலைமை அலுவலகத்துல பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டு உரையாற்றிட்டு வந்தாங்க. நாடு முழுவதும் பொது சிவில் சட்டம், ஒரே நாடு ஒரே தேர்தலை நடைமுறைப்படுத்த பொதுவான வாக்காளர் பட்டியலை கொண்டு வரப்படும்னு பிரதமர் மோடி தேர்தல் அறிக்கையில இடம்பெற்றிருந்துச்சு. மத்திய ஆட்சி செய்து வர பாஜகவோட தேர்தல் அறிக்கை இன்னைக்கு காலை டெல்லியில இருக்கிற பாஜக தலைமை அலுவலகத்துல பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டு உரையாடினாரு. இந்த நாளை ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு விதமா கொண்டாடுறாங்க. இந்த நாள்ல பாஜகவோட தேர்தல் அறிக்கையை வெளியிடுறது ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு. இந்தியாவில் இருக்கிற எல்லா தரப்பினரோட பரிந்துரைகளை கேட்ட பிறகுதான் இந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பிரதமர் மோடி தெரிவிச்சிருந்தாரு. சரி, அப்படி பிரதமர் மோடி வெளியிட்ட பாஜகவோட தேர்தல் வாக்குறுதிகள் என்னென்ன அப்படின்றத இப்போ நாம விரிவா பார்க்கலாம். நாடு முழுவதும் பொது சிவில் சட்டம், ஒரே நாடு ஒரே தேர்தலை நடைமுறைப்படுத்த பொதுவான வாக்காளர் பட்டியலை கொண்டு வரப்படும். 2036 ஆண்டு இந்தியாவில் ஒலிம்பிக் போட்டிகள் நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும். 2025 ஆண்டு பழங்குடிகள் ஆண்டாக கொண்டாடப்படும். கடந்த 10 ஆண்டுகளில் 25 கோடி மக்களை வறுமையிலிருந்து நீக்கியுள்ளோம். தொடர்ந்து இளைஞர்களுக்கு ஊக்கமளித்து வருகிறோம். 70 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் விரிவுபடுத்தப்படும். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 5 லட்சம் வரை இலவசமாக மருத்துவம் பார்த்து கொள்ளலாம். 5 ஆண்டுகளுக்கு இலவச ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும். மக்கள் மருந்தகத்தில் 80% தள்ளுபடி விலையில் மருந்துகள் வழங்கப்படும். இந்தியாவின் கௌரவமான தமிழ் மொழி வளர்க்கப்படும். மத்திய அரசின் காப்பீடு திட்டத்தில் திருநங்கைகள் இணைக்கப்படுவார்கள். வடகிழக்கு மாநிலங்களுக்கு புல்லட் ரயில் சேவை, படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்படும். கிராமங்களுக்கு பைப்லைன் மூலம் எரிவாயு விநியோகம் செய்யப்படும். நாடு முழுவதும் மாணவர்களுக்கு நிரந்தர அடையாள எண், தொன்மையான மொழி தமிழை உலக அளவில் கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழ் மொழி பாதுகாப்பில் தனி கவனம் செலுத்தப்படும். முத்ரா கடன் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் கடன் வரம்பு 20 லட்சமாக அதிகரிக்கப்படும். அடுத்த 5 ஆண்டுகளில் மேலும் 3 கோடி பேருக்கு இலவச வீடுகள் வழங்கப்படும். சூரிய ஒளி மூலம் மின்சாரம் வழங்கும் திட்டம் நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்படும். பெண்களுக்கு ₹1 சானிட்டரி நாப்கின் வழங்கப்படும். மலைவாழ் மக்களின் வாழ்வை மேம்படுத்த புதிய திட்டம் செயல்படுத்தப்படும். லாரி ஓட்டுநர்களுக்கு தேசிய நெடுஞ்சாலைகளில் ஓய்வு மையம் அமைக்கப்படும். நிலவில் மனிதன் தரையிறங்கும் திட்டம் செயல்படுத்தப்படும். கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும். வேலைவாய்ப்பு மற்றும் முதலீடுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும். இத்தகைய அறிக்கைகளை தான் பாஜக இன்னைக்கு வெளியிட்டு இருக்காங்க.